அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, பாப்பா ஒரு தடவை என்கிட்ட கேட்டா, "அப்பா நம்ம டெய்லி வந்து முந்தின நாள் அளவுக்கோ அல்லது அதை விட குறைவா போகாம, அதை விட பெட்டர்மென்ட் ஆகுறதுக்கு நாம ஏதாவது ஈஸியா செய்யக்கூடிய வழி ஏதாவது இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட 2 வழி இருக்கு. அதாவது நம்ம டெய்லி நம்மளுடைய செயல் தன்மையை தக்க வச்சுக்கிறதுக்காக, அதாவது நம்ம நேத்தளவுக்கே இன்னைக்கும் உழைக்கிறோம் அல்லது நேத்தளவுக்கே இன்னைக்கும் நம்ம நல்லா வேலை செய்கிறோம் அல்லது நேத்தை விட கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா, அதுக்கு 2 வழி இருக்குது அப்படின்னு தோணுது. ஒன்று என்ன அப்படின்னா, டெய்லி வந்து நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காலையில் நம்ம எடுத்த உடனே ஒரு சுருக்கமாக எழுதிடணும். இன்றைக்கி என்னென்ன ஒர்க்கு நம்ம செய்யணும், முக்கியமான ஒர்க்கு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக எழுதுறது ஒரு வழி. ஆனால் அதை விட சுலபமான ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, நைட்டு நாம் படுக்கும் பொழுது அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு நம்ம படுக்கிற வரலும் நடந்த விஷயத்த சும்மா எடிட் பண்ணி பார்க்குறது. அப்படியே மனதளவில் ஒரு காட்சி படித்து பார்த்தோம்னா, என்னென்ன தப்பெல்லாம் நம்ம செஞ்சோம், எந்தெந்த தப்பெல்லாம் நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ளாஷ் மாதிரி வந்துடும். அதனால் நாம் உடனே அடுத்த நாள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த தவறுகளை திருத்தி நாம் அந்த செயல்பட ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஒரு வழி. நன்றி.